வெல்கம் டு பிரஜமா 2.1 சேனல். இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு லன்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஜீரகம், பூண்டு, மிளகு, தக்காளி, கருவேப்பிலை, வத்தல் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா தாளிக்கணும். அது கொஞ்சம் நல்லா தாளித்து மசாலா ஃப்ளேவர் போட வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா போனதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம அதில் ஊற்றணும். நம்ம மசாலா வதக்கிறப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம மஞ்சள் சேர்த்துக்குவோம். மஞ்சள் சேர்க்குறப்போ உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம இறக்குறப்போ தான் உப்பு சேர்க்கணும். உப்பு பெருங்காயமும் அப்படி தான். இப்போது சைடிஷ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பொட்டேட்டோ பீல் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வர மாதிரி இருக்குது. மல்லி இலை போட்டுருவோம். மல்லி இலை போட்டு நான் அப்போவே பெருங்காயமும் உள்ளே போட்டுட்டேன். இப்போது இறக்க போகிறதுனால உப்பு போட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரசம் முடிஞ்சுது. லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நான் வந்து பொட்டேட்டோவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பொட்டேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம பொட்டேட்டோ வந்து உள்ளே போட வேண்டியதுதான். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும் முதல்ல பொட்டேட்டோ ஃப்ரைக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் எடுத்து விட்டு நம்ம கிளறிக்க வேண்டியதுதான். அப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பரும் மஞ்சள் பொடியும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எல்லா பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இது வத்தப்பொடி ஆட் பண்ண மாட்டேன். பெப்பரும் மஞ்சள் பொடி மட்டும்தான். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து அப்புறமும் நல்லா கலரி விட்டுக்க வேண்டியதான். நல்லா கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை முடிஞ்சுது. இன்றைக்குள்ள ரெசிபி வந்து ரசமும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் நமக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ பிரஜமா 2.1 சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.